Assalamualaikum, வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மீராஸ் vlog அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி சேனலில் எங்களோட பெருநாள் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன vlog தான், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெருநாள் அன்னைக்கின்னு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நம்ம ஹேண்டில் வந்து மெஹந்திலாம் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கின்னு ரொம்ப சிம்பிளாகவே தான் நான் மெஹந்தி போட்டிருந்தேன். ஸ்டென்சில் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் மெஹந்தியே போட்டிருந்தேன். அதே மாதிரி ஹென்னா டிப் வச்சு தான் வந்து நான் ஹென்னாவுமே வச்சுருந்தேன். அவ்வளோக்கா வந்து நான் பெருசாக பண்ணல. ஏன்னா ஈதுக்கு வந்து மெஹந்தின்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஏதாவது மருதாணி போடணுங்கிறதுனால மருதாணியும் ஒரு கையிலையும் ஒரு கையில் அந்த மாதிரி வந்து ஸ்டென்சில் வச்சும் ஹென்னா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து வடைக்கு நான் ஊற வச்சுட்டேன். உளுந்து வடை வந்து எப்போவுமே மாமிலாம் வந்து உளுந்து வடை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பண்ணுவாங்க பெருநாளுக்கு. சரி, அதையே நம்மளும் பண்ணிடலாம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வடைக்கே நான் வந்து ஊற வச்சிட்டேன். வேறு எதுவுமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. உளுந்து வடை கேசரி இது தான் பண்ணியிருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. மாமியும் அம்மாவுமே இடியாப்பமும் வட்டலாப்பமும் எனக்கு கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஸோ அதையோட கேசரியும் வடையும் மட்டன் கிரேவியும் வச்சு தான் எங்களுக்கு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. டெக்கரேஷன்லாம் நைட் வந்து என்னோடய மச்சாமங்க வந்து எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தா, லைட் செட்டப்லாம் வச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஊதுலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த வாசனைலாம் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அது மாத்திரம் ரெடி பண்ணி போட்டு விட்டோன்னா தொழுகிறப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்து மாமியுமே வந்து கேசரி தான் என்னை ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து கேசரியை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் உளுந்து வடையும் கேசரி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி மாத்திரம்தான் ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் கிரேவியோட வீடியோலாம் நான் எடுக்க முடியல. கொஞ்சம் வந்து பேபியும் கவனிச்சிட்டு இங்கேயும் வந்து கவனிச்சனால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு புது ட்ரெஸ்லாம் உடுத்திட்டு தொழுகைக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் தொழுதோம். மாமி தான் வந்து தொழுக வச்சாங்க. ஸோ பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா வந்து தொழுதாச்சு. அன்றைக்கின்னு தொழுகை வந்து நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. அவங்க தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆராத்திலாம் எங்கள் ஊரில் எடுப்பாங்க, அது மாதிரி காசு கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிச்சன் க்ளீனிங் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து வேலை எனக்கு அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிரியாணி சமைச்சாங்க. ஸோ அது மாத்திரம் பிரியாணி வந்து அவங்க வெளியில் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளுக்குள்ளே வேலை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தோம். அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பிரியாணி நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்திருப்பேன், ரொம்ப பெரிய வீடியோஸ்லாம் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் இந்த vlog. அப்புறம் வந்து ஜுவல்ஸ் வந்து கோல்டு மாத்திரம்தான் தொழுகை அப்போ போட்டிருந்தேன். ஸோ இந்த ஜுவல்ஸ் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். இது போட மறந்துட்டேன், அதே மாதிரி வேலையாகவும் இருந்தது. ஸோ அதனால் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மாத்திரம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது மாத்திரம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஈதுக்கு வந்து நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் போட்டிருந்தோம், அதே மாதிரி பேபியோட ஈத் ட்ரெஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்போதைக்கு எனக்கு பெருநாள் அன்னைக்குன்னு அந்த ஈதோட வீடியோ ட்ரெஸ் எதுவுமே அவ்வளோக்கா எடுக்க முடியல. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கொத்துவாப்பள்ளி தான் போவோம். காரில் எல்லாருமே சேர்ந்து கொத்துவாப்பள்ளிக்கு போயிருந்தோம். பேபி அப்புறம் நாங்கள் எல்லாருமே பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம். ஸோ கொத்துவாப்பள்ளி முடிச்சுட்டு திரும்பி வரையில் மச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அவ்வளோதான் இந்த vlog. நான் கொத்துவாப்பள்ளிக்கு போயிட்டு இந்த பெரிய vlog எதுவுமே வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ அங்கேயுமே பிஸி ஆகிட்டேன். பேபி ஒரு பக்கம் பிடிக்க அவங்க பொம்மை இதெல்லாம் வாங்கி கேட்டுட்டு இந்த மாதிரி பிஸியாகவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மாத்திரம் எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட ஈத் இப்படி தான் போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.